Hello friends, welcome back to Playtamildub. நம்ம சேனல்ல டாப் 5 ஹாரர் மூவி லிஸ்ட் போட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் பார்ட் 1. அதோட கண்டினியூஷன் இன்னொரு டாப் 10 ஆன ஹாரர் மூவி லிஸ்ட் கூட போட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் 3. இந்த வீடியோவில் அந்த ரெண்டு வீடியோவில் சொல்லாத மூவிஸை பற்றி தான் இந்த லிஸ்ட்டில் சொல்ல போகிறோம். அதனால உங்கள் ஃபேவரட் மூவி மேபி அந்த ரெண்டு மூவிஸில் கூட இருக்கலாம். ஒரு தடவை அந்த ரெண்டு வீடியோ செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணியிருக்கேன். நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. அப்படியே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நம்ம வீடியோ எப்போ போல பிடிச்சிருந்தா லைக், ஷேர், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம ஹாரர் மூவி லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அவர் சேனல் பேர் தான் சொல்லிதாதீங்க. அதில் அவர் மூவி டெய்லராக இருக்கார். இப்போதைக்கு அவர் நயன்தாரா மேடம்காக தனியாக ஒரு 6 எபிசோடில் ஒரு மூவிஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் படமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அப்புறமா நம்ம ரஜினிகாந்த் சாருக்காக தனியாக ஒரு டீசரும் விட்டுருக்காரு. அதையும் அவர் ரஜினிகாந்த் சாருக்காக ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறாரு. டெஃபினட்டாக அவர் சேனலில் போய் ஒரு தடவை பாருங்கள். லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். செம்மையாக இன்னோவேட்டிவாக பண்ணிருக்காரு. நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துக்கு த நர்சரி 2018 வந்து வித் IMDB 5.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் டீம் வித் லோ பட்ஜெட்டில் ஒரு மூவி எடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ராணின்றது தான் நம்ம படத்தில் ஒரு மெயின் கேரக்டர். அவள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பேபி சிட்டர் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டு ஸ்டார்டிங் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக அந்த வீட்டில் ஒரு பாஸ்ட்டில் ஒரு பயங்கரமாக ஏதோ ட்ராஜடி நடந்திருக்கு. ஆனால் அது என்னதுன்னு இப்போ தெரியாது, ஸ்டோரியில் அப்புறமா தான் தெரியும். ஸோ அவங்க பேபி சிட்டர் ஒர்க் பண்ணுறதா வீட்டுக்குள்ளே போகும்போது தான் அவங்களும் வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த வீட்டில் ஒரு பேய் வந்து அவங்கள துரத்துது. இப்போ எப்படி இந்த படம் ஃபுல்லாகவே அந்த பேய்கிலேருந்து தப்பிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாகவே போகும். ஸோ எப்படி ஒரு லோ பட்ஜெட் மூவி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, ஒரு ஹாரர் எலிமெண்ட்டும் கிரியேட் பண்ணிட்டு, அதனால் நம்ம லிஸ்ட்லேயும் 5th இடத்துல இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் 4th இடம் இருக்குது வேட்டிகன் டேப்ஸ் 2015 வந்து ஹாரர் த்ரில்லரான மூவி IMDB 5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் ஸ்டோரி ஃபுல்லாகவே ஒரு ஏஞ்சலினா ஹோம்ஸ் என்ற பொண்ணு பற்றி தான். அந்த பொண்ணு மேலே தான் இருக்கிறது ஒரு பயங்கரமான பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேயை வெளியே எடுக்கிறதுக்காக தான் வேட்டிகன் சிட்டிலேருந்து நிறைய ப்ரீஸ்ட்டை வர கூப்பிடுறாங்க. இப்போ ப்ரீஸ்ட் எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த எக்ஸோசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேயை வெளியே எடுக்கிறதுக்காக அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் பார்க்காத பெரிய பேயை இங்கே பார்க்க போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இதுதான் இருக்கிறது மோசமான பேய் இந்த மூவியில் தெரிய வரும். டெஃபினட்டாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ஹாரர் எலிமெண்ட்லாம் பயங்கரமாக கிரியேட் ஆகிருக்கும். அப்புறம் தமிழ் டப்ல தான் இருக்குது, மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க த கிரட்ஜ் 2004 வந்து ஹாரர் த்ரில்லரான மூவி IMDB கூட 5.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர் இருக்காங்க, கேரின் டேவிஸ். அவங்களும் வந்து இப்போ டோக்கியோக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. இப்போ டோக்கியோவில் போனதுக்கப்புறம் தெரியுது அவங்க புது வீட்டில் ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், அதான் பேய் இருக்குன்னு. இப்போ அந்த பேயை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கப்போ தான் தெரியுது ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய பேர் செத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி எப்படி சாகுறாங்க அதை பற்றி தான் ஃபுல் படம் அப்படியே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியில் இவங்களுக்கும் பேய்க்கும் ஒரு கிளாஷ் நடக்கும். டெஃபினட்டாக இந்த படம் ஒரு ஹாரர் எலிமெண்ட்லாம் பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா இந்த வருஷம் 2020 கூட த கிரட்ஜ் வந்து திருப்பி இன்னொரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட IMDB கூட 4.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த ரெண்டு படமே நீங்கள் டெஃபினட்டாக நம்பி பார்க்கலாம். அப்புறமா ரெண்டுமே தமிழ் டப்ல வேறு இருக்குது. அதனால பார்க்காம பார்த்தீங்கன்னா பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க டார்க் வாட்டர் 2005 வந்து ஹாரர் த்ரில்லரான மூவி IMDB 5.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. எல்லாம் பேய் படத்தில் எப்படியோ லேடி தான் மெயின் கேரக்டர் இருவாங்க. அதே தான் இந்த படத்தில் டேலியா ஹோப் சென்டர் தான் நம்ம படத்தில் ஹீரோயின். அவங்க வந்து அவங்க பொண்ணோட ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த வீடு தான் பேய் வீடுன்னு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் போனது அவங்க வித்தியாசமான சவுண்டு கேட்குது, சில தண்ணியெல்லாம் தெரியுது. இதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, அதான் படம் ஃபுல் ஸ்டோரியாக இருக்கும். ஸோ கடைசியில் ஒரு கன்க்ளூஷனில் அவங்க வரணும், உண்மையாக பேய் இருக்கா இல்லை எல்லாமே ஹெலுசினேஷனாக, அது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் 100% நல்ல ஒரு ஹாரர் எஃபெக்ட் இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் படம் கூட தமிழ் டப்பில் தான் இருக்குது. இன் கேஸ் பார்க்காம பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க பெட் செமெண்ட்ரி 2019 வந்து ஹாரர் த்ரில்லரான மூவி IMDB 5.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரிக்கிற ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக புதுசாக ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அனிமல்ஸ்லாம் இறந்ததுக்காக அங்கே புடச்சிருவாங்க. அதனால படத்தோட டைட்டில் பெட் செமெண்ட்ரின்னு வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடம் தான் இருக்கிறதுல கொஞ்சம் பயங்கரமாக மோசமான இடம். ஸோ இதுக்கப்புறம் அந்த படத்தோட ஸ்டோரியை டோட்டல் வேறு லெவலாக போகுது. ஏன்னா படத்தில் அவங்க சின்ன பொண்ணு இறந்துருவா. அந்த ஸோ அவங்க பொண்ணு திருப்பி உயிரோடு கொண்டு வரதுக்காக அந்த பெட் செமெண்ட்ரி எடுத்து திருப்பி கொண்டு போவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு லைன் கிராஸ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா அந்த அவங்க பொண்ணு மட்டும் ஏஞ்சிக்க மாட்டா, அவங்க கூட இருக்க எல்லா பேய்களும் எல்லாம் ஏஞ்சிடும். ஸோ ஸ்டோரி ஃபுல்லாகவே வேறு லெவலாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. புதுசாக வந்த மூவி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. ப்ளஸ் தமிழ் டப்பில் கூட இருக்குது. அதனால் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் சொன்னேன் பெஸ்ட்டான 5 கொஞ்சம் ஹாரரான மூவிஸ். இந்த மூவி லிஸ்ட்டில் வேறு ஏதோ புதுசான மூவி மட்டும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம டாப் 5 பார்ட் 1 வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட டாப் 10 மூவிஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவை மறக்காமல் செக் பண்ணு. ஏன்னா இப்போ இருக்க வீடியோ அந்த மூவிஸில் இல்லாத மூவிஸை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஹாரர் மூவிஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Playtamildub. See you in next video. Bye guys.